நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம், திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாய் ஆக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீர் ஊற்றைப் போலவும் இருப்பாய். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, எல்லாரும் கரங்களை இது சொல்லுவோம், கர்த்தர் நித்தமும் என்னை நடத்துகிறார். கர்த்தாவே, நித்தமும் நீர் என்னை நடத்துவதற்கு என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன், முற்றிலுமாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமென். கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே பல நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், எல்ரோஹி, யெகோவா ராஃபா, யெகோவா நிசி, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷிக்கேனு, யெகோவா சபயோத், இமானுவேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் சத்திய வேதத்திலே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய தன்மையை, அவருடைய அந்த கேரக்டரை பாருங்க நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் நம்மை எவ்வாறு போஷிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பராமரிக்கிறார் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, இதில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாமங்களை நாம் ஏற்கனவே பார்த்து தியானித்தோம். கடந்த வாரத்திலே ஒரு நாமத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். கடந்த வாரத்தில் நாம் பார்க்க ஆரம்பித்த அந்த நாமம் என்னவென்று சொன்னால் யெகோவா நக்கர். யெகோவா நக்கர் என்கிற இந்த நாமத்தை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். சரி, யெகோவா நக்கர் என்றால் என்ன அர்த்தம், என்ன பொருள்? யெகோவா நக்கர் என்று சொன்னால் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் என்று அர்த்தம். கர்த்தர் தினமும் உன்னை நடத்துவார் என்று அர்த்தம். கர்த்தர் அன்றாட உன்னை நடத்துவார் என்று அர்த்தம். கர்த்தர் டெய்லியும், எவ்ரி டே உன்னை நடத்துவார் என்று அர்த்தம். இல்லை இருக்கிறீங்களா? கர்த்தர் என்னைக்கோ ஒரு நாள் நடத்துவார், மற்ற நாள்லாம் விட்டுருவார். அப்படி இல்லை. கர்த்தர் நித்தமும் உன்னை என்ன செய்வார்? நடத்துவார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் என்ன அர்த்தம்? கர்த்தர் நித்தமும் உன் தேவையை சந்திப்பார், உன்னை நித்தமும் உன்னை பாதுகாப்பார், நித்தமும் உன்னை பராமரிப்பார், நித்தமும் கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? போஷிப்பார் என்றெல்லாம் அதில் அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது. ஆகவே கர்த்தர் நம்மை நித்தம் நடத்த விரும்புகிறார். ஆகவே பாருங்க, கர்த்தர் நம்மை நித்தம் நடத்துவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். பாடுகள் நிறைந்த இந்த உலகத்திலே, வியாதிகள் நிறைந்த இந்த உலகத்திலே, வேதனைகள் நிறைந்த இந்த உலகத்திலே, கஷ்டங்கள் பாருங்க, நெருக்கங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே, தாழ்ச்சிகள் நிறைந்த இந்த உலகத்திலே கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்த விரும்புகிறார். ஆமென். பாருங்க, இதில் அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். பாருங்க, நாம் பரிசுத்த ஆவியானவராலேத்தான் நடத்தப்பட வேண்டுமே தவிர ஒரு தீர்க்கதரிசியினாலே அல்லது வரம்பற்ற ஒரு அக்கானாலே நாம் என்ன செய்யப்படக்கூடாது? நடத்தப்பட கூடாது. சூழ்நிலைகளினாலே நாம் நடத்தப்படக்கூடாது. பலவிதமான காரியத்தினாலே நாம் நடத்தப்படக்கூடாது. தேவ தூதனாலே நாம் நடத்தப்படக்கூடாது. சொப்பனத்தினாலே நாம் நடத்தப்படக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவராலே நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? நடத்தப்பட வேண்டும். சொப்பனம் என்னைக்காவது ஒரு நாள் வரலாம், தேவதூதன் என்னைக்காவது ஒரு நாள் காட்சி அளிக்கலாம். எல்லாம் இருக்கிறீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் சத்தம் கொடுக்கலாம். ஆனால் கர்த்தர் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, அன்றாட நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிறார். மேலும் எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்யப்பட வேண்டும்? நடத்தப்பட
வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? வேற எதுனால என்ன செய்யப்படக்கூடாது? நடத்தப்பட கூடாது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் நித்தம் உன்னை நடத்துகிறார் என்று சொன்னால், கர்த்தர் எப்படி நம்மை நடத்துகிறார், கர்த்தர் எவ்வாறு நம்மை நடத்துகிறார், எதன் மூலமாய் நம்மை நடத்துகிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். கர்த்தர் எவ்வாறு நம்மை நடத்துகிறார்? அவருடைய வார்த்தையின் மூலமாக, எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்மை நடத்துகிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். பிறகு இன்னொரு காரியத்தை நாம் பார்த்தோம். கர்த்தர் எதற்காக நம்மை நடத்துகிறார் என்று சொன்னால், நாம் இந்த பூமியிலே நன்றாய் இருப்பதற்காக, நாம் செழிப்படைவதற்காக, நாம் வெற்றி பெறுவதற்காக, நாம் தோற்று போய்விடக்கூடாது என்பதற்காக, நாம் இடறி விழுந்து விடக்கூடாது என்பதற்காக ஆவியானவரே நமக்குள்ளே இருந்து நம்மை அன்றாட என்ன செய்கிறார்? வழிநடத்த விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதன் பிறகு ஒரு காரியத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அது என்ன? யாரெல்லாம் நடத்தப்பட்டார்கள், யாரையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நடத்தினார், யெகோவா நக்கர் யாரையெல்லாம் நடத்தினார் என்பதை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலையும் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அதில் 2 காரியங்களை நாம் பார்த்தோம். ஒன்று, ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்தார்? நடத்தினார். இன்னொன்று, மோசேயை கர்த்தர் நடத்தினார். ஆபிரகாமை பாருங்க, கானான் தேசத்தை நோக்கி அவர் நடத்தி வருகிறார். நடத்தி வந்து பாருங்க, ஒண்ணுமில்லாத ஆளை சீமானா மாத்துறாரு. சீமானா மாத்துறாரு. சாதாரண ஒரு மனுஷன், ஒண்ணுமில்லாத ஒரு மனுஷன் பாருங்க, அன்றாட சாப்பாட்டுக்கு பாருங்க ஏதோ ஒரு சின்ன வேலைகளை செஞ்சு அப்படியே நடத்தி கொண்டு இருந்த மனுஷன், ஒரு ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு அப்படி இருந்த ஒரு மனுஷன் பாருங்க, கர்த்தர் பாருங்க அவனை நடத்தி கொண்டு வந்து அவனை பாருங்க அந்த தேசத்துல, இந்த கானான் தேசத்துல பாருங்க, அங்க இருக்கக்கூடிய இந்த ராஜாக்கள் எல்லாம் பயந்து நடுங்கத்தக்க ரீதியிலே கர்த்தர் பெரிய ஆளா மாற்றி காட்டுறாரு பாருங்க, சீமானா மாற்றி காட்டுறாரு பாருங்க. அப்படித்தான் கர்த்தர் நம்மையும் மாற்றி காண்பிக்க விரும்புகிறார். இந்த ஊரே பார்த்து நம்மளை பயப்படுற அளவுக்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாரு? உயர்த்த விரும்புகிறார். ஆமென். அதன் பிறகு மோசேயை குறித்து நான் பார்த்தோம். மோசேயை பாருங்க, கர்த்தர் பாருங்க எகிப்துக்கு நேராக நடத்தினார். அவன் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவனை பாருங்க கர்த்தர் நடத்தி கொண்டு வந்து என்ன செய்யறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யறாரு? விடுதலையாக்கி அவர் வெளியே கொண்டு வருகிறார். பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நேரம் நடத்தி கொண்டு போகிறார். அடிமைத்தனத்தில் கிடந்த மக்களை விடுதலையாக்கி ரட்சித்து காப்பாற்றி பாருங்க அவர்களை வாழ வைக்கிறார். ஒரு சதுரடி நிலம் கூட இல்லை, கொத்தடிமையா இருக்கிறாங்க. அவங்களை அழைச்சு கொண்டு வந்து கானான் தேசத்தை சுதந்திரிக்க வச்சு ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏக்கர் கணக்கில் கொடுக்கிறாரு. கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஒரு சன்னியாசி கிடையாது. கர்த்தர் ஒரு ஓட்டாண்டி கிடையாது. இந்த உலகத்திலே பெரிய ஆள் அவர் தான். ஒன்றுமில்லாத ஆளை எடுத்து பாருங்க ஏக்கர் கணக்கில் கொடுக்கிறாரு. இன்றைக்கும் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். உங்களுக்கு ஏக்கர் கணக்கில் கொடுக்க முடிய திட்டம் வைத்திருக்கிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? இதெல்லாம் விசுவாசிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கணும். நமக்கு ஒன்றும் வேணாம் பிரதர், இப்படியே சபையில் பிரசங்கம் பண்ணி சபையில் இருக்கிற எல்லாரும் அட்டை தரித்திரத்தில் உட்காந்துருக்கிறாங்க, கஞ்சிக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்கிறாங்க. கர்த்தர் யார் என்பதை குறித்து பிரசங்கம் பண்ணுறதே கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமே. கர்த்தர் யாரு? ஏக்கர் கணக்கில் கொடுக்குறவருங்க. 430 வருஷம் கொத்தடிமையாக கிடக்குறாங்க, ஒன்றும் இல்லாமல் கிடக்குறாங்க. இதுலேருந்து விடுதலையானாவே நமக்கு ஒரு பெரிய தெய்வ செயல் நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறாங்க. அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து கானான் தேசத்தில் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏக்கர் கணக்கில் ஓ அப்படின்னு லேண்ட் ஓனராக மாத்துறாரு. லேண்ட்ஸ் ஓனராக மாத்துறாரு. அவர்களுக்கு செய்த கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? நிச்சயமாய் செய்வார். ஆமென். ஆகவே யெகோவா நக்கர் யாரையெல்லாம் வழிநடத்தினார் என்பதை குறித்து இன்றைக்கும் பாருங்க சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஓகே, 3ஆவதாக நாம் பார்ப்போம். தொடர்ந்து கர்த்தர் எலியாவை நடத்தினார் என்பதை குறித்து சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். எலியாவை கேரித்துக்கு நேராக பாருங்க சாரிபாத்துக்கு நேராக அவரை கர்த்தர் நடத்தினார் என்பதை குறித்து நாம் சத்தியவேதத்திலே வாசிக்கிறோம். வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம் முதல் 4வது வசனம் வரைக்கும். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிரு, ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். காகங்களுக்கு என்ன செய்வேன்? கட்டளையிடுவேன் என்றார். கர்த்தர் பாருங்க இங்கே கேரித்துக்கு நேரம் நடத்துகிறதை பார்க்கிறோம். தேசமே பஞ்சமா இருக்குது. தேசத்தில் பஞ்சம் இருக்குது. சாப்பாட்டுக்கு தட்டுப்பாடு, உணவுக்கு தட்டுப்பாடு, ஆடு மாடுகளுக்கு தீவனம் கிடைக்கல. ஆனால் பாருங்க கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை
போஷிக்கும்படியாக, காப்பாற்றும்படியாக, அந்த பஞ்சத்தில் காப்பாற்றும்படியாக, அந்த பஞ்சத்தில் பாருங்க உயிர் பிழைத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற பாருங்க பண்ணும்படியாக இந்த எலியாவை கர்த்தர் கேரித் ஆற்றங்கரைக்கு நேராக நடத்துகிறதை இங்கே நான் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மறுபடியுமாய் பாருங்க கர்த்தர் என்ன பண்றாரு, சாரிபாத்துக்கு நேராய் வழி நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன் என்றார். அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன். புருஷன் இருக்க வீட்டிலே சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா தேசத்தில் பஞ்சம். இதில் பாருங்க, கைம்பண்ணா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, எலியாவை நடத்துகிறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எலியாவை கர்த்தர் எதுக்கு அங்கே நடத்துகிறார் தெரியுமா? எலியாவை போஷிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, அந்த சாரிபாத்து பெண்ணை, அந்த விதவையை போஷிப்பதற்காக என்ன செய்கிறாரு, நடத்துகிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்போ இங்கே நாம் காண்பது என்ன, கர்த்தர் குடும்பத்தை வாழ வைப்பதற்காக எலியாவை சாரிபாத்துக்கு நேரா என்ன செய்கிறார், கர்த்தர் வழி நடத்துகிறார். யெகோவா நக்கர் எதற்கு நேராக வழி நடத்துகிறார்? ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை வழிநடத்த திட்டமிட்டிருக்கிறார். எதற்காக? அநேக குடும்பங்களை காப்பாற்றுவதற்காக. ஆமென். அநேக குடும்பங்களை வாழ வைப்பதற்காக. இதெல்லாம் விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள். நான் என் பிள்ளையும் குட்டி நல்லா இருந்தால் போதும், அல்லேலூயா, தோத்திரம் ஆண்டவரை, நல்ல வேலைக்கு என்னை போஷிச்சிங்க, என்னை காப்பாற்றினீங்க, நல்ல வேலைக்கு சோறு கிடைச்ச ஆண்டவரே அப்படின்னு திருப்தியில் இருந்துடக்கூடாது. கர்த்தர்ட்ட ஜெபிக்கணும். யெகோவா நக்கரே அநேக குடும்பங்களை வாழ வைக்க என்ன செய்யும், பயன்படுத்தும், என்னை வழி நடத்தும், என்னை நடத்தி செல்லு கர்த்தாவே. ஆமென். அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து, அநேகருக்கு கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தி அந்த குடும்பங்களை வாழ வைப்பதற்காக, அந்த குடும்பங்களை சுகமாக்குவதற்காக, அந்த குடும்பங்களை கட்டி எழுப்புவதற்காக என்னை என்ன செய் நீர் பயன்படுத்தும், என்னை நடத்தும் என்று என்ன செய்ய வேண்டியிருக்கிறாம், அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு சுயநலக்காரனா என்ன செய்யக்கூடாது, நாம் இருந்துவிட கூடாது. ஆமென். ஆகவே அநேக குடும்பங்களை வாழ வைப்பதற்காக கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தினார் என்பதை குறித்து நாம் சத்திய வேதத்திலே வாசிக்கிறோம். வாசிப்போம். புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு என்ன செய்யப்பட்டார், கொண்டு போகப்பட்டார். அங்கே போய் பாருங்க, அவர் 40 நாட்கள் இரவு பகலும் உபவாசம் இருக்கிறாரு. அங்கே சில காரியங்கள் அங்கே நடக்க ஆரம்பிக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார், நடத்தினார். எதற்காக நடத்தினார்? ஊழியம் செய்வதற்காக. எதற்காக? ஊழியம் செய்வதற்காக. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் 4ஆம் அதிகாரத்திலே அங்கே வாசிக்கிறோம். திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எல்லாரும் கவனியுங்கள். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும்.
பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடக்காரனிடத்திலே கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்துவை அவர் வழிநடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கலிலேயாவுக்கு நேராக வழிநடத்துகிறார், தம் வளர்ந்த ஊருக்கு நேராக வழிநடத்துகிறார், அங்கே ஜெபாலயத்துக்கு நேராக வழிநடத்துகிறார். அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்படுகிறது. அவர் எடுத்து செய்கிறாரு, வாசிக்கிறாரு. தம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிற அந்த வேத பகுதியை எடுத்து வாசிக்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். எதற்காக அபிஷேகம் பண்ணினார்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி, அநேகரை குணமாக்க, நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்க, முடங்கி போய் கிடக்கிறவர்களை தூக்கி விடுவதற்காக, வாழ வைப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று பாருங்க, எழுதப்பட்ட காரியங்கள் எடுத்து அவர் வாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் எதற்கு நேராய் வழிநடத்தினார்? அநேக குடும்பங்களை வாழ வைப்பதற்காக, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, அநேகரை குணமாக்குவதற்காக பாருங்க பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? வழிநடத்தினார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் உங்களையும் வழிநடத்த விரும்புகிறார். நீங்கள் அவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஒப்பு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்தி செல்வார். உங்கள் மூலமாக அநேக தரித்திரர்கள் சீமான்களாய் மாறுவார்கள். உங்கள் மூலமாய் அநேக தரித்திரர்கள், அநேக ஏழைகள் ஐஸ்வர்யவான்களாய் மாறுவார்கள். யாருக்காக? இயேசுவுக்காக, இயேசு நாமத்துக்காக. கடனுக்குள்ளே கிடக்கிறவர்கள் கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவார்கள். நொறுங்குண்ட இருதயம் உடையவர்கள் சுகமடைவார்கள். ஆமென். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆவியானவர் உங்களை அற்புதமாய் நடத்தி செல்வார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக என்ன செய்வார்? உங்களை மாற்றுவார். ஆமென். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் யெகோவா நக்கர் பிலிப்புவை காசா பட்டணத்துக்கு நேராக வழிநடத்தினார் என்பதை குறித்து சத்திய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ரொம்ப அற்புதமான ஒரு வேத பகுதி பாருங்க. இந்த வேத பகுதி, பிலிப்பு என்கிற தேவனுடைய மனுஷன் அவர் எங்கேயோ ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆவியானவர் என்ன பண்றாரு? நீ காசா பட்டணத்துக்கு நேராக என்ன செய், புறப்பட்டு போ என்று அங்கே தேவதூதனை பாருங்க அனுப்பி பாருங்க அங்கே அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். உடனே பாருங்க பிலிப்பு என்கிற இந்த தேவ பக்தன், தேவனுடைய மனுஷன் காசா பட்டணத்துக்கு நேராக வருகிறார். வந்தா அங்க ஆவியானவர் சொல்லுகிறார், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். எந்த ரதத்துடனே சேர்ந்து கொள்? அங்க என்ன நடக்குது? ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து கந்தாகே என்கிற ஒரு பாருங்க மந்திரி அங்க வந்து என்ன செய்யறான்? தேவனை தொழுது கொண்டு விட்டு பாருங்க இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை அவன் பாருங்க ஏராளம் பணங்களை கொடுத்து அவன் வாங்கி கொண்டு செல்கிறான். தேவன் மேல ஒரு பக்தி. அதனால ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து இங்க வர்றான். எங்க வர்றான்? ஆசியா கண்டத்துக்கு வர்றான். ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊருக்கு வந்த தேசத்துக்கு வந்து இங்க ஆண்டவரை தொழுது கொண்டுட்டு திரும்பி போறான். திரும்பி போகும்போது அந்த ரதத்தில் உட்காந்து அவன் வாங்கின அந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை, குறிப்பாக ஏசாயா 5 வாசித்து கொண்டு போகிறான். ஆவியானவர் எப்படி அற்புதமாய் நடத்துகிறார் பாருங்க. இப்ப இந்த வேத பகுதி இவனுக்கு விளங்காது. அதனால கர்த்தர் என்ன பண்றாரு? ஆவியானவர்கிட்ட பேசி நீ நேர எங்க போ, காசா பட்டணத்துக்கு நேரா போ அப்படின்னு அனுப்புறாரு. அனுப்பி அங்க போனா ஒரு ரதம் போய்கிட்டு இருக்குது. ஆவியானவர் சொல்றாரு, இப்ப போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். உடனே ரதத்துக்கு பக்கத்துல போயாச்சு. உடனே பக்கத்துல போய்கிட்டே கேட்கிறாரு, நீர் வாசிக்கிற இந்த வேத பகுதியினுடைய அர்த்தம் உனக்கு தெரியுமா? உடனே அவரு சொல்றாரு, யாராவது எனக்கு விளக்க சொல்லாவிட்ட எனக்கு எப்படி புரியும்?
வாங்க ஏறி உக்காந்துக்குங்க, எனக்கு விலைக்கு சொல்லுங்க அப்படின்னு பாருங்க. ஏறி போய்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அற்புதமாக விலைக்கு சொல்லிக்கிட்டே போறாரு. போற வழியிலேயே சுவிசேஷத்தை சொல்லி முடிச்சாச்சு. போற வழியில பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு குறுக்க வருது. அங்கனக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் இருக்குதுல்ல, எனக்கு ஞானஸ்தானம் இப்பயே கொடுத்துருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொன்ன உடனே இறங்கி ஞானஸ்தானம் என்ன செஞ்சாச்சு, கொடுத்தாச்சு. முதல் முறையாக ஆப்பிரிக்கா கண்டத்துக்குள்ளே சுவிசேஷம் நுழைஞ்சிருச்சு. முதல் முறையாக ஆப்பிரிக்கா கண்டத்துக்குள்ள என்ன செஞ்சிருச்சு, சுவிசேஷம் நுழைஞ்சிருச்சு. யாரை பிடிச்சா சுவிசேஷத்தை நாட்டுக்குள்ளே கொண்டு போகலான்னு சொல்லி ஆவியானவருக்கு நல்லா தெரியும். சுவிசேஷமே அங்கே கொண்டு போக முடியாது, எல்லாம் பைபிள் கொண்டா பைபிளை போல கிழிச்சு எரிஞ்சு சண்டை போட்டு தீ வச்சு கொளுத்திடுவாங்க, மோசமான பயிலுங்க. ஆவியானவர் எப்படி கொண்டு போக முடியும்னு சொல்லி அவருக்கு நல்லா தெரியும். அவர் சூப்பராக கரெக்டாக கொண்டு போயிடுவார். அதனால தான் யாரை சார்ந்து கொள்ளணும், பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளணும். ஆவியானவரை சார்ந்து கொண்டு அவர் அற்புதமாக என்ன செய்வார், நடத்துவார். எல்லாம் இருக்கிறீங்களா போயிட்டீங்களா? அப்போ அற்புதமாய் சுவிசேஷத்தை அறிவிக்க வச்சு அவனை ரட்சிப்புக்குள் வழி நடத்தி ஞானஸ்தானமும் கொடுக்க வச்சு அற்புதமாக அந்த தேசத்துக்கு என்ன செஞ்சாச்சு, அனுப்பிச்சாச்சு. அந்த தேசத்துக்குள்ள சுவிசேஷம் என்ன செய்து விட்டது, நுழைந்து விட்டது. ஆகவே பாருங்க, யெகோவா நக்கர் பரிசுத்த ஆவியானவர் பாருங்க நம்மை அன்றாட வழிநடத்த அவர் திட்டமிட்டிருக்கிறார், அவர் விரும்புகிறார், அவர் ஆசைப்படுகிறார். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கு நம்மை நாமே என்ன செய்ய வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பேதுருவை பரிசுத்த ஆவியானவர் கொர்நேலி வீட்டுக்கு அவர் நடத்தினார் என்பதை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். நான் தான்ப்பா அவங்களை கொண்டு வந்திருக்கிறேன், அதனால சந்தேகப்படாமல் நீ என்ன செய்ய, இறங்கி அவங்க கூட சேர்ந்து போ. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கொர்நேலி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே கொர்நேலியுக்கு அங்கே காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. நீ போய் பேதுரு அழைச்சிட்டு வான்னு சொல்லி பேதுருவோடைய அட்ரஸை கரெக்டாக கொடுக்குறாரு. கரெக்டாக இங்கே வந்து தேடி வந்தா இங்கே சீமோன் என்கிறவனுடைய வீட்டில் சீமோன் பேதுரு தங்கி இருக்கிறாரு. சாப்பிடலாம்னு சொல்லி அங்கே மேல் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே கர்த்தர் தரிசனத்தை கொடுத்து அங்கே சில காரியங்கள்லாம் பண்ணி பாருங்க இவனை சிந்திக்க வைக்கிறாரு. இவன் சிந்திச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது கொர்நேலியினாலே அனுப்பப்பட்ட ஆட்கள்லாம் கரெக்டாக அட்ரஸை கண்டுபிடிச்சி அங்கே வந்தாச்சு. வந்தா ஆவியானவர் சொல்றாரு, ஒன்றுக்கு சந்தேகப்படாமல் செய்ய, நேரம் அவங்க கூட சேர்ந்து போ. ஆவியானவர் எவ்வளவு அற்புதமா நடத்துறாரு பாருங்களேன். சரி நான் போறேன்னு சொல்லி அங்க போனா இவங்க வர்றதுக்குள்ளேயும் அந்த கொர்நேலி என்ன பண்ணிட்டாரு, சொந்த பந்த உறவினர்கள் நண்பர்கள்லாம் நினைக்கிற ஒரு 200-300 பேர் இருப்பாங்க போல, எல்லாரையும் கூப்பிட்டு ஒண்ணா உட்கார வச்சிருக்கிறாரு. எதுக்கு? பேதுரு வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க போறாரு. அதுக்காக அவர் வந்த உடனே சில காரியங்கள் அங்கே நடக்குது. சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. நல்லா கவனிங்க, சுவிசேஷத்தை கேட்ட அத்தனை பேர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறார். எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுறாங்க. இன்னும் தண்ணீர் ஞானஸ்தானமே பெறல. தண்ணீர் ஞானஸ்தானம் பெறதுக்கு முன்னதாகவே எல்லாரும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தில் நிரப்பப்பட்ட அந்நிய பாஷையில் பேசுறாங்க. பேதுருக்கே ஷாக் ஆயிருச்சு, என்னடா அது நடக்குது. உடனே அவர் யோசிக்கிறாரு, அபிஷேகத்தை பெற்றுட்டாங்க நம்மளை போலவே, அதனால தண்ணீர் ஞானஸ்தானத்தை விளக்கலாமா, விளக்கக்கூடாது, எல்லாருக்கும் இப்போ தண்ணீர் ஞானஸ்தானத்தை கொடுப்போம். ஆவியானவர் எவ்வளவு அற்புதமாக நடத்தி கொண்டு வந்து இங்கே சுவிசேஷத்தை அறிவித்து அநேக குடும்பங்களை வாழ வைக்கிறதை இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள், ஞானஸ்தானம் பெறுகிறார்கள், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறுகிறார்கள், சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள், சபையில் நாட்டப்படுகிறார்கள், அநேக குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படுகிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவராலே நாம் நடத்தப்படும் பொழுது அங்கே விடுதலை உண்டாகும், அங்கே ரட்சிப்பு உண்டாகும், அங்கே வாழ்வு உண்டாகும், அநேக குடும்பங்கள் வாழ்வு அடைவார்கள். ஆமென்.
அது மாத்திரமல்ல, இவர்களை நடத்தின யெகோவா நக்கர் பரிசுத்த ஆவியானவர் நம்மையும் நடத்துவார். ஆமென். எனவே அவரின் நடத்துதலுக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், நம்மை எடுத்து பரிசுத்த ஆவியானவர் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக என்ன செய்வார்? பயன்படுத்துவார். ஆமென். எல்லார் கரங்களை வைத்து சொல்லுவோம், பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னை நடத்தும்படியாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை நடத்தும், நீர் என்னை ஆட்கொள்ளும். உம்முடைய பரிபூர்ண தேவ சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். ஆகவே யெகோவா நக்கர் நித்தமும் நம்மை நடத்த அவர் விரும்புகிறார். சரி, இப்பொழுது இன்னொரு காரியத்தை நான் பார்ப்போம். யெகோவா நக்கர் நம்மை எப்படிப்பட்ட பாதையிலே, எப்படிப்பட்ட வழியிலே அவர் நடத்துகிறார், அவர் நடத்துவார் என்பதை குறித்து இப்பொழுது நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். யெகோவா நக்கர் நம்மை எப்படிப்பட்ட பாதையிலே நடத்துகிறார், எப்படிப்பட்ட வழியிலே அவர் நம்மை நடத்துகிறார், நடத்துவார் என்பதை குறித்து இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன அவங்க நினைக்கிறாங்கன்னா, அவங்க என்ன நம்புறாங்கன்னா, கர்த்தர் நம்மளை வியாதியின் பாதையில் நடத்துறாரு. எந்த பாதையில்? கர்த்தர் நம்மை வியாதியின் பாதையில் நடத்துகிறார். கர்த்தர் நம்மை தரித்திரத்தின் பாதையில் நடத்துகிறார். கர்த்தர் நம்மை தீமையின் பாதையில் நடத்துகிறார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள், நம்புகிறார்கள். சபைகளிலேயும் அப்படித்தான் போதிக்கிறாங்க. அதனால அடிச்சு மண்டைக்குள்ள அடிச்சு இறக்கிட்டாங்க. கர்த்தர் உன்னை என்ன செய்கிறாரு? வியாதியின் பாதையில் நடத்துகிறார். கர்த்தர் உன்னை தரித்திரத்தின் பாதையில் நடத்துகிறாரு. தோத்திரம் 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 சொல்லிக்கிட்டே உட்காந்துரு. அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லு. இதுதான் உனக்கு, போ அப்படின்னு சொல்லி போதிச்சிட்டாங்க. அதனால வியாதி வந்தா, கஷ்டங்கள் வந்தா இவங்க என்ன நினைக்கிறாங்க? கிறிஸ்தவ மக்கள், கர்த்தர் தான் வியாதியை கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் தான் வியாதியின் பாதையில் நடத்துகிறாரு, கர்த்தர் தான் தரித்திரத்தின் பாதையில் நடத்துகிறாரு, கர்த்தர் தான் தீமையின் பாதையில் நடத்துகிறாரு என்று அல்லேலூயா அல்லேலூயா தோத்திரம் 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 உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கர்த்தருடைய உள்ள ரொம்ப வேதனைப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். கர்த்தர் ஒரு நாளும் நம்மை வியாதியின் பாதையிலே நடத்த மாட்டார். கர்த்தர் ஒரு நாள் நம்மை தரித்திரத்தின் பாதையிலே நடத்த மாட்டார். கர்த்தர் ஒரு நாள் நம்மை தீமையின் பாதையிலே நடத்த மாட்டார். எல்லாம் இருக்கிறீங்களா? சத்தியவேதத்தில் நான் வாசிக்கிறோம், உங்களை குறித்த என்னுடைய நினைவுகள் அது தீமைக்கு அல்ல, அது நன்மைக்கு ஏதுவான, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. என்ன நினைவுகளே? சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே, நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே. அவருடைய நினைவு என்ன? சமாதானம். யாரை பற்றி? என்னை பற்றி. என்னை பற்றி அவருடைய நினைவு என்ன? சுகம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், செழிப்பு, ஆசீர்வாதம், வெற்றி, உயர்வு. அவருடைய நினைவே அதுதான். அவருடைய நினைவு அப்படி இருக்கும் பொழுது பிறகு எப்படி கர்த்தர் என்னைய வியாதியின் பாதையில் நடத்துவாரு, கஷ்டத்தின் பாதையில் நடத்துவாரு, தீமையின் பாதையில் நடத்துவாரு, தரித்திரத்தின் பாதையில் நடத்துவாரு? எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு நாள் கர்த்தர் நம்ம எப்படி என்ன செய்ய மாட்டார்? நடத்த மாட்டார். ஆகவே இதை குறித்து நாம் ஆழமாய் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யெகோவா நக்கர் நம்மை எப்படிப்பட்ட பாதையிலே நடத்துகிறார், எப்படிப்பட்ட வழியிலே அவர் நம்மை நடத்துகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஓகே, முதலாவதாக யெகோவா நக்கர் நம்மை எப்படிப்பட்ட பாதையிலே நடத்துகிறார் என்று சொன்னால், நீதியின் பாதையிலே அவர் நம்மை நடத்துகிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட பாதையில் நடத்துகிறார்? நீதியின் பாதையிலே. வாசிப்போம் சங்கீதம் 23 3ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதி. தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். எப்படிப்பட்ட பாதையிலே நடத்துகிறார்? நீதியின் பாதையிலே. சரி, நீதியின் பாதை என்பது எது? நீதியின் பாதை என்பது என்ன? நேரான பாதையாகும்.
நேர்மையான பாதையாகும், செம்மையான பாதையாகும். எனவே யெகோவா நக்கர் நம்மை நேரான பாதையிலே, நேர்மையான பாதையிலே, செம்மையான பாதையிலே, நீதியின் பாதையிலே அவர் நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிறார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தருடைய நடத்துதலே புரியல பிரதர். எது புரியல? கர்த்தருடைய நடத்துதலே ஒன்றும் புரியல பிரதர். ஏன் புரியலனா, யெகோவா நக்கர் யார் என்கிற வெளிச்சம் கிடையவே கிடையாது. கர்த்தர் யார் என்கிற அந்த அறிவு கிடையாது. கர்த்தர் யார்? கர்த்தர் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். தீமையின் பாதையிலே அல்ல, வியாதியின் பாதையிலே அல்ல, நெருக்கத்தின் பாதையிலே அல்ல, வேதனையின் பாதையிலே அல்ல, நீதியின் பாதையிலே. ஆமென். சமாதானத்தின் பாதையிலே, சுகத்தின் பாதையிலே, ஆரோக்கியத்தின் பாதையிலே, வெற்றியின் பாதையிலே அவர் நம்மை என்ன செய்கிறார்? நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, யெகோவா நக்கர் என்றால் குட் கைடர் என்று அர்த்தமாகும். எப்படிப்பட்ட கைடர்? குட் கைடர், நல்ல வழிகாட்டி என்று அர்த்தம். பாருங்க, நீங்க சுற்றுலா ஸ்தலத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அங்க இந்த கைடர்ஸ்லாம் இருப்பாங்க. புஸ்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு கைடு வேணுமா, கைடு வேணுமா, கைடு வேணுமான்னு செய்வாங்க. நீங்கள் இந்த கொடைக்கானல், ஊட்டி, இன்னும் பெங்களூரு, இன்னும் இப்போ இந்த சுற்றுலா ஸ்தலங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே ஆட்கள் இருப்பாங்க. அவங்கள ஒரு ஆளை பிடிச்சிட்டா, அவங்கள காரில் ஏற்றிக்கிட்டா, அவங்க கரெக்டாக எங்கெங்கே போகணுமோ எல்லா இடத்துக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு செய்வாங்க. கரெக்டாக காட்டுவாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பளம்னு கொடுத்துடணும். அவங்களுக்கு கூட இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன சாப்பாடை சாப்பிட்றோமோ அவங்களுக்கு சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டா போதும். அவங்க கரெக்டாக செய்வாங்க. இந்த பிளேஸ் சூப்பராக இருக்குது சார், அந்த பிளேஸ் சூப்பராக இருக்குது சார், அங்கே நல்லா இருக்குது, இங்கே நல்லா இருக்குது, இங்கே நல்லா ஷூட்டிங் பிளேஸ் சார், இங்கே நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் சார், இங்கெல்லாம் பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க சார்னு சொல்லி கரெக்டாக நம்மளை என்ன செய்வாங்க? அவங்க வந்து நம்மளை கைட் பண்ணுவாங்க. நம்மளாக போனோம்னா சுற்றி சுற்றி அலைய வேண்டியதான், டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் இந்த கைடர்ஸுக்கெல்லாம் பாருங்கள், அங்கே இருப்பாங்க. எங்கே? இந்த சுற்றுலா ஸ்தலங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா, நான் சொல்கிறேன், இந்த உலகத்திலேயே குட் கைடர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அவர் அற்புதமாக நடத்துகிறாரு. இங்க பாரு, கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறார் என்பதை பாரு. இதை பாரு, தழும்ப பாரு, காயங்களை பாரு, முள்முடியை பாரு. அவருடைய வியாதியெல்லாம் சுமந்திருக்கிறார், உன் தரித்திரத்தெல்லாம் சுமந்திருக்கிறாரு, உன் பலவீனத்தெல்லாம் சுமந்திருக்கிறாரு, உன் தீமையெல்லாம் சுமந்திருக்கிறார். உனக்காக கல்வாரி சிலுவையில் பாடுபட்டிருக்கிறார், பாதாளத்துக்குள்ளே போயிருக்கிறார், 3ஆம் நாள் உயிர்த்து வந்திருக்கிறார். கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு என்னெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறார் என்பதை பார் என்று பாருங்க. சத்திய வேதத்தில் பல பகுதிகளில் போய் என்ன செய்கிறார்? நமக்கு எடுத்து அப்படியே காண்பிக்கிறார். ஆவியானவரை போல, யெகோவா நக்கரை போல குட் கைடர் இந்த உலகத்தில் யார் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. எனவே வழி தெரியவில்லை என்கிற நிறை வரும் பொழுது யெகோவா நக்கரை முற்றிலுமாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? சார்ந்து கொள்ள வேண்டும். சார்ந்து கொள்வது மட்டுமல்ல, அவரிடத்திலே நாம் சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? யெகோவா நக்கரே, உமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்தும், உமது நாமத்தின் நிமித்தம் என்னை சமாதானத்தின் பாதையிலே நடத்தும், உமது நாமத்தின் நிமித்தம் என்னை வெற்றியின் பாதையிலே நடத்தும், உமது நாமத்தின் நிமித்தம் என்னை சுகத்தின் பாதையிலே நடத்தும், உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆசீர்வாதத்தின் பாதையிலே நடத்தும், உமது நாமத்தின் நிமித்தம் என்னை செழிப்பின் பாதையிலே நடத்தும் என்று என்ன செய்ய வேண்டும்? அடிக்கடி கர்த்தர்ட்ட சொல்ல வேண்டும். சொல்லும்போது அற்புதமாய் அவர் என்ன செய்வார்? நடத்துவார். இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட சொல்றதே கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? காசு நல்லா கொஞ்சம் நிறைய இருக்கிற வரைக்கும் இவன் தாய் பூன்னு ஆட்டம் போடுறது, காசுக்கு எல்லாம் ஜலஞ்ச உடனே அப்படி உம்முன்னு போய் என்ன செஞ்சிடறது. சர்ச்சுக்கு போய் என்ன ஆச்சு? ஆண்டவரை தேடி என்ன ஆச்சு? காசு இருக்கும்போது தாட்டு போட்டு நான் ஆடுறது, தலையில் ஆடுறது, பரதநாட்டியம் டிஸ்கோ டான்ஸ்லாம் ஆடுறது. என்ன எல்லாரும் மாதிரியா பார்க்குறீங்க? கதகளிலாம் ஆடுறது, காசு கீசு எல்லாம் போன உடனே ஆமாம் என்னத்தை சர்ச்சுக்கு போய் என்னத்தை அப்படின்றது. அவனுடைய வாயை சரி பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யெகோவா நக்கரே, நீர் என்ன செய்யும்? நீதியின் பாதையிலே நடத்தும். ஆகவே
யெகோவா நக்கர் நம்ம எப்படிப்பட்ட பாதையிலே நடத்துகிறார் என்றால், அவர் நீதியின் பாதையிலே, நேர்மையான பாதையிலே, செம்மையான பாதையிலே அவர் நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிறார். ஆமென். ஓகே, இரண்டாவதாக யெகோவா நக்கர் நம்மை எப்படிப்பட்ட பாதையிலே நடத்துகிறார் என்று சொன்னால், செம்மையான பாதையிலே நடத்துகிறார். பாருங்க, செம்மையான வழியிலே நடத்துகிறார் என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. வாசிப்போம். சங்கீதம் 107:7. தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். செவ்வையான வழியிலே, செம்மையான வழியிலே அவர்களை நடத்தினார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே 430 வருஷங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான கானான் தேசத்துக்கு நடத்தி வந்தார். அப்படி நடத்தி வருகிற காரியத்தை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். எப்படிப்பட்ட வழியிலே நடத்தினார்? செவ்வையான வழியிலே நடத்தினார். வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 9வது வசனம். அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செவ்வையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் அப்பாவாயிருப்பேன், பிதாவாயிருப்பேன். எபிராயிம் என் சேஷ்ட புத்திரனாயிருக்கிறான். சேஷ்ட புத்திரன் என்று சொன்னால் தலைப்பிள்ளை என்று அர்த்தம், முதல் பிள்ளை என்று அர்த்தம். எல்லாம் இருக்கிறீங்களா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை செம்மையான வழியில் என்ன செய்வேன்? நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட வழியில் நடத்துவேன்? செம்மையான, செவ்வையான. என்கிட்ட குண்டாகுமார நடத்துவேன், என்கிட்ட தாறுமாற நடத்துவேன். எப்படியோ கர்த்தர் நடத்துவார் பிரதர். ஒன்றும் புரியாது பிரதர். இல்லை, சத்திய வசனத்தை கவனிக்கணும், சத்திய வேதத்தை கவனிக்கணும். கர்த்தர் சும்மா தாறுமாறா குண்டாகுமாரியா எங்கிட்ட தாறுமாறா நடத்தி எங்கிட்ட தள்ளி விடுறவர் கிடையாது. சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது, செவ்வையான வழியிலே நான் அவர்களை என்ன செய்வேன்? நடத்துவேன், அவர்கள் இடராதபடிக்கு. ஆமே. ஒரு ரோட்டில் போகிற கல் கிடக்கு, முள்ளு கிடக்கு, அது கிடக்கு, பள்ளம் கிடக்கு, குழி கிடக்கு, இடறி விழுந்துடுறாங்க. அப்போ கர்த்தர் நடத்துகிற பாதையில் எது கிடையாது? கல் கிடையாது, முள்ளு கிடையாது, பள்ளம் கிடையாது, மேடு கிடையாது. எல்லாம் சமமாக இருக்குது. எல்லாம் சமமாக இருக்குன்னு என்ன அர்த்தம்? எல்லாம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ கர்த்தர் எப்படிப்பட்ட பாதையில் நடத்துகிறாரு? நல்ல பாதையிலே, சமாதானத்தின் பாதையிலே, சுகத்தின் பாதையிலே, ஆரோக்கியத்தின் பாதையிலே, வெற்றியின் பாதையிலே, பாருங்க, செழிப்பின் பாதையிலே அவர் என்ன செய்கிறார்? நம்மை நடத்துகிறார். அருமையானவர்களை கவனியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை செவ்வையான பாதையிலே வழிநடத்தின அதே தேவன் இன்றைக்கு நம்மையும் வழிநடத்த அவர் பாருங்க நமக்குள்ளே என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். ஆமென். சரி, கர்த்தர் எத்தனை நாளைக்கு நம்மளை நடத்துவார்? கர்த்தர் நித்தம் உன்னை என்ன செய்து நடத்தி என்று நாம் பார்க்கிறோம். சரி, நித்தம் உன்னை நடத்தி என்றால் எத்தனை நாளைக்கு நடத்துவார் பாஸ்டர்? ஒரு ஆவரேஜ் சொல்லுங்க. ஒரு 5 வருஷத்துக்கு, ஒரு 15 வருஷத்துக்கு, சரி ஒரு 40 வருஷத்துக்கு அவளை நடத்துவாரா? எவ்வளோ நாளைக்கு கர்த்தர் நடத்துவார் நம்மளை? எத்தனை நாளைக்கு அவர் நடத்துவார்? சத்தியவேதத்தில் நான் பார்க்கிறோம். வாசிப்போம். சங்கீதம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், மரண பரியந்தம் கர்த்தர் என்னை நடத்துவார். இப்போ அடுத்த ஒரு கேள்வி வருது, மரண பரியந்தம் நடத்துவாரா? அதுக்கப்புறம் விட்டுருவாரா? மரண பரியந்தம் வரைக்கும் தான் நடத்துவாரா, அப்புறம் விட்டுருவாரா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 28ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், இதோ சதா காலங்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எத்தனை நாளைக்கு? சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன். சதா காலங்களிலும். மரணத்துக்கு பிறகும் அவர் தான் கூட என்ன செய்கிறாரு? இருக்கிறாரு. அப்ப கர்த்தர் எத்தனை நாளைக்கு நம்மளை நடத்துவார்னா, நித்திய வரைக்கும் நடத்துவார் நம்மளை.
சதா காலங்களில் அவர் நம்மை நடத்துவார். ஆமென். இந்த சரீர மரணத்துக்கு பிறகு என்ன செய்வார்? அவர் நம்மளை நடத்துவார். ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், மரண பரியந்தம் கர்த்தர் என்னை நடத்துகிறார். சதா காலங்களிலும் மரணத்துக்கு பிறகும் நித்திய நித்தியமாக யெகோவா நக்கர் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை நடத்துவார். எனவே நான் பயப்பட மறுக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சதா காலங்களில் என்ன செய்கிறார்? அவர் நம்மை நடத்துகிறார். சரி, மூன்றாவதாக யெகோவா நக்கர் நம்மை எப்படிப்பட்ட பாதையிலே அவர் நடத்துகிறார் என்று சொன்னால், லாபகரமான பாதையிலே அவர் நம்மை நடத்துகிறார். எப்படிப்பட்ட பாதையில? லாபகரமான பாதை, நஷ்டத்தின் பாதையிலே அல்ல, லாபகரமான பாதையிலே அவர் நம்மை நடத்துகிறார் என்று சத்தியவேதம் நமக்கு போதிக்கிறது. வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரயோஜனமானவைகளை, தமிழில் அவ்வளோ நல்லா இல்லை, ஆங்கிலத்தில் இதை நல்லா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. லாபகரமான வழியிலே நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கெயின் இல்லையா, லாபம் சொல்றாங்க இல்லையா? ஆகவே ஆங்கிலத்தில் நல்லா வந்திருக்கிறது, லாபகரமானவைகளை உனக்கு போதித்து உன்னை நடத்துவேன். அப்ப கர்த்தர் யாருன்னா லாபத்தின் தேவன். ஆமென். எப்பயுமே கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாருன்னா லாபகரமான ஆலோசனை தான் கொடுப்பாரு, நஷ்டமான ஆலோசனை கொடுக்கவே மாட்டாரு. கர்த்தர் நம்மளை நடத்துறாருன்னா லாபகரமான பாதையில தான், வழியில தானே செய்வார். கர்த்தர் நம்மளை நடத்துவார். நமக்கு நஷ்டம் வர்றது மாதிரி, நமக்கு இழப்பு வர்றது மாதிரி ஒரு நாள் கர்த்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு? நடத்த மாட்டார். அநேக கிறிஸ்தவர்கள் பாருங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவன் நம்மளை பக்தியா இருக்கிறதுக்கு மட்டும்தானே செய்வாரு, நடத்துவாரு. பக்திமான வாழ்றதுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் இருக்கிற நம்மளை அழைச்சிருக்கிறாரு என்று அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் சத்தியவேதம் நமக்கு தெளிவாக இங்கே சொல்லுகிறது, நாம் பக்திமானாய் மாத்திரமல்ல, நாம் பாருங்க நமக்கு பிரயோஜனமானவைகளை, லாபகரமான காரியங்களை போதிக்கும்படியாக அவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஆமென். பிரதர் பக்தியா இருக்கணும், பிரதர் பரிசுத்தமா இருக்கணும், பிரதர் ரைட்டு, இதெல்லாம் உண்மைதான். பக்தியா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், இதெல்லாம் கரெக்ட் தான், சத்தியவேதம் இதெல்லாம் குறித்து போதிக்கிறது. ஆனால் அதுக்காக மாத்திரம் இல்லை, அது மட்டும் இல்லை, லாபகரமாய் இருப்பதற்காகவும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். லாபமாய் வாழ்வதற்காகவும் கர்த்தர் செய்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகள் லாபகரமான நபர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் லாபத்தின் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென். லாபத்தின் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எல்லா கரங்களை வச்சு சொல்லுவோம், லாபத்தின் தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எனவே நான் நஷ்டத்தின் நபர் அல்ல, நான் லாபகரமான மனிதன். ஆமென். அநேகருக்கு லாபம் வர்ற மாதிரி கர்த்தர் நம்மளை நடத்துறாரு. ஆமென். நம் மூலமா அநேகருக்கு லாபம் என்ன செய்கிறது? வருகிறது. ஆமென். எனவே யெகோவா நக்கர் நம்மை லாபகரமான வழியிலே, லாபகரமான பாதையிலே நடத்துகிறவராய் இருக்கிறார். ஓகே, நான்காவதாக யெகோவா நக்கர் நம்மை பாருங்க நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தர் என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அநேகருடைய தலைகள் அப்படியே தாழ்ந்து கிடக்குது, அப்படியே முகமெல்லாம் தொங்கி போய் கிடக்குது. ஏன்னா சில வியாதியினாலே,
சில பணத்தின் நெருக்கத்தினாலே, கடன் பிரச்சனையினாலே, ஏழ்மையினாலே, தரித்திரத்தினாலே, சில தீமையினாலே அவருடைய தலை அப்படியே பாருங்க கவுந்து போய் கிடக்குது, நிமிர முடியாமல் நிற்குது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உன் தேவனாய கர்த்தர் நானே. உன் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். ஆமே. பாருங்க, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை எல்லாம் அப்படி இருக பிடிச்சுக்கிறணும், சேலஞ்சா எடுத்துக்கிறணும். கர்த்தாவே, நான் தலை குனிஞ்சு நிற்கும்படியாய் நீர் என்னை விடுகிற தேவன் அல்ல, என் தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர், என் தலையை நிமிர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, கல்வாரி சிலுவையிலே கர்த்தாவே நீர் தலையை சாய்த்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். எதற்காக? என்னுடைய தலையை நிமிர்த்துவதற்காக. ஆமென். என்னுடைய தலையை நிமிர்த்துவதற்காக அன்றைக்கு நீர் தலையை சாய்த்தீரே கர்த்தாவே. ஓ தேவனை, இதை நினைக்கிறேன். என் தலையை நிமிர பண்ணும். என்னுடைய உறவினர்களுக்கு முன்பதாக, என்னுடைய சொந்தக்காரர்களுக்கு முன்பதாக, என்னுடைய பந்து ஜனங்களுக்கு முன்பதாக, என்னுடைய ஊருக்காரர்களுக்கு முன்பதாக, நான் வாழுகிற அந்த பகுதியிலே என் தலையை நீர் நிமிர பண்ணும். நீர் சொல்லி இருக்கிறீர் கர்த்தாவே, யெகோவா நக்கரே, ஒரு நாளும் என் தலையை கவரும்படியாய், குனிந்து செல்லும்படியாய் நீர் விட மாட்டீர். ஆமே. வாசிப்போம் அந்த வசனத்தை. யெகோவா நக்கர் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறார். லேவியராகமம் 26வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்கள் நுகத்தடிகளை முறித்து, அந்த கடன் பிரச்சனை என்கிற நுகத்தை முறித்து, வியாதி என்கிற அந்த நுகத்தை முறித்து, தீமை என்கிற அந்த நுகத்தை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. நைட்டில் தூக்கம் வரல, எந்திரிச்சு இதெல்லாம் சொல்ல ஆரம்பிங்க. கர்த்தாவே, கடன் என்கிற அந்த நுகத்தை என் வாழ்க்கையில் நீர் முறித்து போட்டதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. கடன் பிரச்சனை என்கிற அந்த நுகத்தை முறித்து போட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. என்னை நிமிர பண்ணினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். என் தலையை உயர்த்துகிற தேவனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு. எகிப்தியர் என்கிற அந்த இடத்துல கடன்காரன் போட்டு வச்சுக்கோங்க, நல்லா விளங்கும். கடன்காரனுக்கு அடிமையாயிராதபடிக்கு. ஏனென்று சொன்னால் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறோம், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தியருக்கு நீங்கள் அடிமைகளாயிராதபடிக்கு. அப்போ ஒரு நாளும் நாம் யாருக்கு அடிமையா இருப்பதை கர்த்தர் என்ன செய்யல, விரும்பல. கடன்காரனுக்கு அடிமை இருக்கக்கூடாது. ஆமென். வியாதிக்கு அடிமையா இருக்கக்கூடாது, தீமைக்கு அடிமையா இருக்கக்கூடாது. அதெல்லாம் மேற்கொண்டு மேலே நிற்கிறவளா நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அப்ப கர்த்தர் எதை விரும்புகிறார் என்பதை கவனியுங்கள். எகிப்தியருக்கு அடிமையாயிராதபடிக்கு உங்களை நான் என்ன செய்தேன், அங்கே இருந்து வெளியே கொண்டு வந்தேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உங்கள் நுகத்தடியை முறித்தேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உங்கள் தலையை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணினேன் என்று சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள், இதெல்லாம் ஆழமாய் கவனியுங்கள். ஒரு நாள் நீங்கள் கடனுக்குள்ளே இருப்பது தேவனுடைய சித்தம், ஒரு நாள் நீங்கள் தீமைக்குள்ளே இருப்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. கடன் பட்டு அடிமையாக இருப்பது தேவனுடைய சித்தம் கிடையவே கிடையாது. கடன் கொடுப்பது தான் தேவனுடைய சித்தம். ஆமென். கடன் கொடுக்கிறவர்களாய் வாழ்வதுதான் தேவனுடைய சித்தம். எல்லார் கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் கடன்காரனுக்கு அடிமையாயிராதபடிக்கு கர்த்தர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். கர்த்தர் கடன் என்கிற நுகத்தடியை முறித்திருக்கிறார். கர்த்தர் என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதெல்லாம் விசுவாசிக்கணும். இதெல்லாம் என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். சும்மா அப்படியே என்ன பண்ண போகிறோம், என்ன ஆக போகுது, அப்படியே புலம்பிக்கிட்டு தெரியக்கூடாது. புலம்பிக்கிட்டு தெரியதை நிறுத்திட்டு இதெல்லாம் எடுத்து பேச ஆரம்பிக்கணும், விசுவாசிக்கணும். யெகோவா நக்கரே, ஒரு நாளும் கடனுக்குள்ளே என்னை நடத்த மாட்டீர், வியாதிக்குள்ளே நீரை நடத்த மாட்டீர், அடிமைத்தனத்துக்குள்ளே நீரை நடத்த மாட்டீர், தீமைக்குள்ளே நீரை நடத்த மாட்டீர். கர்த்தாவே, என்னை அதிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறீர்.
அந்த இதெல்லாம் என் வாழ்க்கையிலே முறித்து எரிந்திருக்கிறீர் கர்த்தாவே. என் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நிமிர்ந்து நடக்க பண்ணினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நிமிர்ந்து நடக்க பண்ணினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், தொடர்ந்து பேசுங்க. நான் சொல்றேன், சீக்கிரத்தில் எல்லா கடனையும் அடைச்சு முடிச்சுட்டு கடன் கொடுக்கிறவங்களா மாறிடுவீங்க. கடன் கொடுக்கிறவங்களா மாறிடுவீங்க. எப்பயுமே உங்க பர்ஸ்ல உங்க பாக்கெட்ல கட்ட பணம் இருக்கும். எத்தனை ராமன் சொல்றீங்க? விசுவாசிங்க, இதெல்லாம் விசுவாசிங்க. அணைகிறதெல்லாம் கேட்டுட்டு பொருளாசக்கார பயிலார் பாயோட அப்படின்றவாங்க. இது பேர் பொருளாசை கிடையாது. கர்த்தரே சொல்றாரு. ஆமே, கர்த்தரை இப்படிலாம் சொல்றாரு. ஒன்றும் இல்லாமல் தொடச்சு கட்டிக்கிட்டு அப்படியே எப்படி யாரா தருவா, யாரா அப்படி வருவா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது லைஃப் கிடையாது. நம்மகிட்ட எப்பயுமே நிறைஞ்சு இருக்கணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறாரு. ஆமே, நம்ம 4 பேர் கொடுக்கணும், 10 பேர் கொடுக்கணும், 100 பேர் கொடுக்கணும். அந்த மாதிரி லெவலுக்கு வரும்படியாய் கர்த்தர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். அதனால தான் கர்த்தர் கல்வாரி சிலுவையில் தரித்திரத்தை செஞ்சார், சுமந்து தீர்த்தார். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே கர்த்தர் பாருங்க, நம்முடைய தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். சத்திய வேதத்திலே பாருங்க, ஒரு கூனியை குறித்து நான் வாசிக்கிறோம். 18 வருஷமா கூனி. எத்தனை வருஷம்? அப்பா, பார்த்துருக்கீங்களா அப்படிலாம் ஆட்களை? நான் பார்த்துருக்கேன். சின்ன வயசாக இருக்கும்போது கிராமங்களுக்கு போனேன். எங்கள் பாட்டி வீட்டுக்கெல்லாம் போனோம்னா அங்கே இருப்பாங்க. கூனை கிளவின்னு சொல்லி இந்த பசங்களை, சின்ன பசங்களை கேள்வி பண்ணிட்டு கிடப்பாங்க. குச்சி ஊண்டிக்கிட்டே போவாங்க. நிமிரவே முடியாது, வானத்தை பார்க்கவே முடியாது. கூனி அப்படியே போயிட்டாங்க, குச்சி ஊண்டிக்கிட்டே போவாங்க. குறுக்கு அப்படியே என்ன செஞ்சிருச்சு? வளைஞ்சிருச்சு, பிடிச்சிக்கிருச்சு. எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் பாருங்க, ஒரு நாள் ஒரு ஜபாலயத்துக்கு போனார். அங்கே போனால் அங்கே கூனி ஒரு அம்மா உட்காந்துருக்குது. எத்தனை வருஷமா உட்காந்துருக்குதுன்னா கிட்டத்தட்ட 18 வருஷமா உட்காந்துருக்கு. அடே அப்பா, 18 வருஷமா என்ன வேதனை, என்ன வலி, நிமிர முடியல. கர்த்தர் பாருங்க போய் அந்த முதுகு தண்டை சுகமாக்கி நிமித்தி விட்டுட்டாரு. நிமித்தி விட்டுட்டாரு. 18 வருஷம் கழிச்சு பிறகு அந்த அம்மா வானத்தை பார்க்குது, எல்லாருடைய முகத்தையும் பார்க்குது, நடனம் ஆடுது, களிப்பு உண்டாகுது, மகிழ்ச்சி உண்டாகுது, தேவனை ஸ்தோத்தரிக்குது அந்த அம்மா. கர்த்தர் யார்? கர்த்தர் நம்மை அடிமைத்தனத்துக்குள்ளே நடத்துகிறவர் அல்ல. வியாதி என்கிற அடிமைத்தனத்துக்குள்ளே, தரித்திரம் என்கிற அடிமைத்தனத்துக்குள்ளே, தீமை என்கிற அடிமைத்தனத்துக்குள்ளே நடத்துகிறவர் அல்ல. பிசாசு பொய்யனும் பொய்க்கு அப்பாவுமாயிருக்கிறான். திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். அநேகர் பாருங்க தவறா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் தான் பிரதர் இந்த வியாதியை கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் தான் பிரதர் இந்த தரித்திரத்தை கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் தான் பிரதர் இந்த தீமைக்குள்ள நம்ம நடத்துறாரு. பிசாசுடைய பொய் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாளும் கர்த்தர் நம்மளை வியாதிக்குள்ள நடத்த மாட்டாரு, தரித்திரத்துக்குள்ள நடத்த மாட்டாரு, தீமைக்குள்ள நடத்த மாட்டாரு, தோல்விக்குள்ள நடத்த மாட்டாரு. ஆமென். அந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் முடிப்போம். அடுத்த வாரத்தில் மீது நம்மளை தொடர்ந்து பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். சாத்தான் கட்டி வைத்திருந்தான். யார? இந்த அம்மாவை. எத்தனை வருஷமா கட்டி வச்சிருந்தான்? 18 வருஷமா. முதுகு தண்டை ஒடிச்சு விட்டு ஜவ்வு அங்கிட்டு இழுத்து விட்டு நிமிர முடியாம அப்படியே வச்சுட்டான். சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான்னு சொல்லி கர்த்தருங்க சொல்றதை நான் பார்க்கிறோம். கர்த்தர் வந்தார் பாருங்க, ஒரு நிமிஷத்துல சுகமாக்கி விட்டாரு. முதுகு தண்டு சுகமாயிருச்சு. கர்த்தர் தலை நிமிர பண்ணிட்டாரு. உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய யெகோவா நக்கர் நானே. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு அந்த வேலையில தான் இருக்கிறாரு. மக்களை தலையை நிமிர்த்தி விடுகிற வேலையில தான் இருக்கிறாரு. கர்த்தரை பாருங்க, மக்களை சுகமாக்குற வேலையில தான் இருக்கிறாரு. மக்களை வாழ வைக்கிற வேலையில தான் இருக்கிறாரு. ஆகவே கர்த்தர் நம்ம எப்படிப்பட்ட பாதையில நடத்துகிறார் என்றால் பாருங்க, செம்மையான பாதையிலே, நீதியின் பாதையிலே,
பாருங்க, வெற்றியின் பாதையிலே, சுகத்தின் பாதையிலே, ஆரோக்கியத்தின் பாதையிலே தான் அவர் நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிறார். ஒரு நாளும் தீமையின் பாதையிலே, தோல்வியின் பாதையிலே, பாருங்க தரித்திரத்தின் பாதையிலே நம்மை நடத்த மாட்டார். ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் மீதமுள்ள காரியங்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தாவே, கடன் பிரச்சனை என்கிற இந்த நுகத்தை நீர் முறித்து என்னை, என் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த குறிப்பிட்ட வியாதி என்கிற அந்த நுகத்தை முறித்து என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணினபடியால் ஸ்தோத்திரம். இந்த குறிப்பிட்ட தீமையை முறித்து என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவனே, ஸ்தோத்தரிக்கிறோம். யெகோவா நக்கரே, ஒரு நாளும் நீர் எங்களை தீமையின் பாதையில் நடத்த மாட்டீர், வியாதியின் பாதையில் நடத்த மாட்டீர், தரித்திரத்தின் பாதையில் நடத்த மாட்டீர் ஆண்டவரே. கடனுக்குள்ள பிடித்து எங்களை தள்ளிவிட மாட்டீர் ஆண்டவரே. கடனுக்குள்ளே இருந்து நீர் எங்களை விடுதலையாக்குகிற தேவனாயிருக்கிறீர். எங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறீர். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறீர். எங்கள் முகத்தை வெட்கப்பட்டு போக விட மாட்டீர் ஆண்டவரே. எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவீர். விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, யெகோவா நக்கரே, கர்த்தாவே, உம்மை குறித்தான வெளிப்பாடை, வெளிச்சத்தை இன்னும் அதிகமாய் நீர் எங்களுக்கு தர வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, பிள்ளைகளை அந்த குறிப்பிட்ட கடனுக்குள்ளே இருந்து, அந்த குறிப்பிட்ட வியாதிக்குள்ளிருந்து கர்த்தாவை நீர் விடுதலையாக்கி, அந்த வியாதியை முறித்தெறிந்து, அந்த கடனை முறித்தெறிந்து நீர் இவர்களை நிமிர பண்ணினபடியால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கல்வாரி சிலுவையிலே வியாதிகளை சுமந்து தீர்த்திருக்கிறீர், கடனுக்கு முடிவு கட்டியிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளை வாழ வைக்கிறீர், அதற்காக நன்றி. மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும்